அருமையான தேவனுடைய ஜனமே, நம் ஒவ்வொருவர் வாழ்விலிருந்தும் தேவனுடைய அந்த மகிமையானது தங்கி இருந்து நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார் என்பதை நம்முடைய அனுதின வாழ்விலே நாம் அதை வெளிப்படுத்த முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே இதற்கான சான்றுகள் இருக்கின்றன. பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அதிலே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம் முதலாக 15வது வசனம் வரை ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் தரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து விழுந்த அந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு எலிசா என்ற தீர்க்கதரிசி கடந்து போனான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொன்னார்கள். அதாவது வேறு ஒரு புனிதர் அவருடைய ஆவி, அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே அவர் மீது இருந்த ஒரு வல்லமையை மக்கள் கண்டிருந்தார்கள். அதே போல அவர் உடன் இருந்த இந்த எலியாவின் ஆவி இந்த எலிசாவின் மீது அவர் மூலமாகவும் இறங்கி செயல்படுவதை ஜனங்கள் கண்டார்கள். அதாவது எலியாவின் வல்லமையுள்ள அனுபவம் எலிசாவின் மேலும் தங்கி இருப்பதை ஜனங்கள் கண்டதாக அப்பகுதியிலே பார்க்க முடிகிறது. எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என சாட்சி கொடுத்த தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள் அவர்கள் ஒன்றும் மாயம் செய்கிற மக்கள் அல்ல, வேத வாக்கியங்களை கற்றவர்கள். அவர்கள் சிறந்த சீடர்கள். வேதாகமத்தை நன்கு அறிந்த இவர்கள் ஆவியினால் நிறைந்த மனுஷனுக்கு உரிய அர்த்தத்தை இன்னது என்று நன்கு அறிந்தவர்கள். வேத பூர்வமாக கற்ற உண்மையின்படியே கர்த்தருடைய ஆவி இறங்கி இந்த எலிசாவை ஆசீர்வதித்து அவருக்குள் தங்கியிருக்கதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்கள் இந்த எலிசாவின் மேல் தங்கியிருக்கிற ஒரு புதிய வல்லமையை அவர்கள் ஏதோ உணர்ச்சி வசப்படுத்தும் ஒரு பிரசங்க அனுபவத்தினாலோ, அதை அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை கேட்டதினாலோ, அல்லது ஒரு கவர்ச்சியான அனுபவ சாட்சியை அவர்கள் கேள்விப்பட்டதினாலோ அவர்கள் புரிந்து கொண்டதாக நாம் பார்க்க முடிவது இல்லை. மெய்யாகவே வல்லமை அவன் வாழ்க்கையிலே தங்கியிருந்தது. பவர் மெய்யாகவே அவரிடத்திலே ஒரு மாறுபட்ட ஒரு சக்தி, ஒரு செயல் சக்தியின் அடையாளங்கள் தங்கியிருந்ததை கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள். அருமையானவர்களே, இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த செயல்கள், இந்த எலிசாவின் செயல் காட்டி கொடுக்கிறது. இப்பொழுது இந்த எலிசாவின் மேல் எலியாவின் ஆவி, ஏற்கனவே வாழ்ந்த அந்த மகா பெரிய வல்லமை நிறைந்த அந்த மனிதன் ஆவி இவனுக்குள்ளாகவும் தங்கியிருக்கிறது என்பதை அவனுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, அவன் செய்கிற ஒவ்வொரு செயல்களின் மூலமாக கண்டு கொண்டார்கள். இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாமும் இதுபோல வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தை நமக்கு கொடுக்கிறது அல்லவா? அருமையானவர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எதையுமே நாம் தள்ளி போட வேண்டாம். எல்லா பகுதியிலும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும், ஒவ்வொரு பார்வைகளிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும் நமக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்மிலே இந்த வல்லமையை கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, நீங்களும் அதை விரும்புவீர்கள் என்று நான் அறிகிறேன். நாம் எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக பிரயாசப்பட்டு உண்மையாய் உத்தமமாய் நாம் வாழ
நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த வல்லமை, இந்த மாறுபட்ட ஒரு அதிசயம் வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.